வணக்கம், இது உங்கள் தமிழ் சேனல். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சசிகலா பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தில் நீதிபதி அஸ்வந்த் நாராயணா முன்னிலையில் இன்று மாலை சரணடைந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு பெங்களூரு நீதிமன்றம் விதித்த 4 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. மேலும் 3 பேரும் பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் நீதிபதி அஸ்வந்த் நாராயணா முன்னிலையில் சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. சசிகலா தரப்பில் நீதிமன்றத்தில் சரணடைய கூடுதல் நேரம் கோரி உச்சநீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் முறையிட்டனர். ஆனால் சசிகலாவின் கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். இதனால் சசிகலா உடனடியாக நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என கருதிய நீதிபதிகள் பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தின் நீதிபதியின் முன் சரணடைய உத்தரவிட்டனர். இதையடுத்து இன்று பிற்பகல் சென்னையிலிருந்து காரில் புறப்பட்டு சசிகலா மாலை 5:15 மணியளவில் நீதிபதி அஸ்வந்த் நாராயணா முன்னிலையில் சரணடைந்தார். இவருடன் இளவரசியும் நீதிபதி முன்னிலையில் சரணடைந்தார். சுதாகரன் தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஒரு நாள் அவகாசம் கேட்டு விண்ணப்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சுதாகரன் நாளை கட்டாயம் ஆஜராக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி கூறியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல சசிகலாவிற்கு கைதி எண் 10711 கொடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆதரவாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உடனுக்குடன் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.